முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட சப்போர்ட்டு பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால், காகத்தால் கல்யாண வாழ்க்கை சாதிக்குமா? பறவைகளின் செயலுக்கு பின்னால் இவ்வளவு காரணமா? காகம் வீட்டில் அமர்வது மோதுவது போல் செல்வதற்கு பல காரணங்கள் கூறப்படுவது போல் பல பறவைகள் செயலுக்கு பின்னால் பல காரணங்களும் உள்ளது. பறவைகள் முதலில் செய்திகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கவும், பறவைகள் மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் இவை சகுனங்களை கூறுவதாகவும் கருதப்படுகிறது. இந்த நவீன காலத்தில் மூட நம்பிக்கைகளை நம்பவில்லை என்றாலும் பறவைகள் பற்றி பலருக்கு பல்வேறு கருத்துக்களையும் கொண்டு உள்ளனர். குறிப்பாக காகத்தை பார்த்தால் துரதிர்ஷ்டம் கிடைக்கும், மயிலை பார்த்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பல்வேறு நம்பிக்கைகள் இருந்தன. ஒரு பறவை திடீரென நம் தலையில் தாக்கினாலும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. பழங்காலத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பறவைகள் நம் தலையில் தாக்கினால் அதை அபசகுணமாக கருதுவோம். ஆனால் ஜோதிடத்தில் சாஸ்திரத்தின்படி இது உண்மை இல்லை என கூறப்படுகிறது. அதுபோல ஒரு பறவை நாம் நல்லது செய்யும் போது தலையை நனைந்தால் அது பறவை என கூறப்படுகிறது. தானாக வந்து அமர்ந்தால் அது நிதி ஆதாயத்தை குறிக்கும். மேலும் நீங்கள் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பீர்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த பறவைகள் பற்றிய நம்பிக்கை முதலில் ரஷ்யாவில் தான் தொடங்கியது என கூறப்படுகிறது. அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் இதில் நம்பிக்கை அதிகமாம். எனவே இனிமேல் உங்கள் தலையில் பறவை தானாக வந்து அமர்ந்தால் அது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி வந்து சேரும் என்று குறிக்கிறது. குறிப்பாக காகத்தை மிகவும் கெட்ட சகுனம் என்று கருதப்படுகிறது. திருமண மண்டபத்தில் காகம் வந்து நீண்ட நேரம் அமர்ந்தால் கல்யாண தம்பதியர் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதும் ஒரு ஐதீகம். மேலும் ஒரு சில சமயங்கள் அது நமக்கு நல்ல பலன்களை குறிக்கிறது என்று அர்த்தம். இதுதான் பறவைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.